ஹாய் கைஸ், எங்கள் வீட்டு பெட்டு வந்துட்டு லக்கி எல்லாத்துக்குமே தெரியும். அது வந்து ஹீட்டுக்கு வரும்போதெல்லாம் அதோட வெஜைனால வந்து ப்ரொலாப்ஸ் மாதிரி ஒன்று வந்திருக்கு. லாஸ்ட் டைம் இந்த மாதிரி தான் வந்தது. இப்போ ஹீட்டுக்கு வரும்போது இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஒரு டைம் குட்டி போட்டு செவன் பேபிஸ் வந்து எடுத்தது. அதுக்கப்புறம் அது வந்துட்டு பேபி வந்துட்டு பார்ன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஃபேமிலி பிளானிங் பண்ணணுன்னு லாஸ்ட் இயரே சொன்னாங்க. பட் ஆனால் ஃபேமிலி பிளானிங் வேணாம், சர்ஜரி எதுவும் வேணாம்னு சொல்லி நின்றுட்டு இருந்தோம். இந்த டைமும் இதே மாதிரி ஹீட்டுக்கு வரும்போது இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஃபஸ்ட் டே கம்மியாக தான் இருந்தது. 4th டே வந்துட்டு இது ரொம்ப அதிகமாகிடுச்சு. இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்குள்ள ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகலான்னு சொல்லி லைக்கோ ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருந்தோம். லக்கிக்கு தண்ணி தகமாக இருந்தது. கொஞ்சம் குடிச்சிட்டு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸில் அது படுத்துருந்தது. அதோட பேக்கில் இப்படி தான் இருந்தது. அது ரொம்பவே பயந்துருந்தது. பட் ஆனால் ஆக்டிவிட்டி எல்லாமே நார்மலாக தான் இருந்தது. டாக்டர்ஸுமே இது வந்துட்டு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு தான் சொன்னாங்க. ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இல்லை ஹெரிடிட்ரி ஜெனட்டிக்கு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த காசஸால் வந்துட்டு இந்த டிஸார்டர் வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நீங்கள் சர்ஜரி பண்ணிட்டீங்கன்னா ஹை ரிஸ்க் எதுவும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்புறம்